புதிதாக ரிஸ்க் எடுக்கும் ஒரு பிரிவினரை உருவாக்குவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரிஸ்க் எடுக்கும் வர்க்கம் ஏற்கனவே உள்ள தொழிலிலிருந்து நிச்சயமாக வராது. எலைட் நான் இதை பற்றி ட்வீட் செய்தேன். அது வைரலானது. ஆனால் உண்மை என்னென்றால் அது ஒரு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் செயல்முறை. இதுவே ஒரு முக்கிய காரணியாக அமைந்து முதல் தலைமுறை தொழில்முனைவோர்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சியடைய உதவுகிறது. ரிஸ்க் எடுப்பது, நிறுவனங்களை உருவாக்குவது, அந்த கலாச்சாரம் 30 வருட தாராளமயமாக்கலுக்கு பிறகும் இல்லை. நமது மிகப்பெரிய நிறுவனங்களில் பெரும்பாலானவை அடிப்படையில் பார்த்தால் அதே நிறுவனங்கள் தான். உங்களுக்கு தெரியுமா, அவற்றில் பல சுதந்திரம் பெற்ற காலகட்டத்திலும் கூட இருந்தன. எனவே இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் செயல்முறை நடப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். மேலும் நாம் புதிய ரிஸ்க் எடுப்பவர்கள் வர வேண்டும். அவர்கள் எடுக்கும் ரிஸ்க் அளவை அதிகரிக்க மலிவான மூலதனம் தேவை. இதற்கெல்லாம் கட்டுப்பாடுகளை நீக்குவது தேவை. நமக்கு மலிவான மூலதனம் தேவை. மிக முக்கியமாக, உங்களுக்கு தெரியுமா, இந்த பயத்தை நாம் நிறுத்த வேண்டும். இந்த அதிவேகமான வளர்ச்சி திடீரென சரிந்துவிடும். அதன் காரணமாக சமூகத்தில் பல்வேறு விதமான மோசமான விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு பெரும் அச்சம் நிலவுகிறது. எனவே ஒரு நாடாக நாம் வளர்ச்சியை பற்றி தீவிரமாக இருக்க வேண்டும். மேலும் அது நாம் இதில் முழு கவனம் செலுத்தி அதை தொடர்ந்து செய்வதை அவசியமாக்குகிறது. விரைவான வளர்ச்சியை பற்றி எப்படியோ ஒருவித சங்கடமான உணர்வோடு இருப்பது, அதன் தாக்கங்கள், அதனால் அதை தாமதப்படுத்துவது, ஏனெனில் அதனால் ஏற்படும் வெளிப்புற விளைவுகளை நாம் விரும்பாமல் இருக்கலாம். இது விஷயத்தை தவறவிடுகிறது. நாம் தவறவிடுவோம். நாம் இப்போது தீவிரமாக இல்லாவிட்டால் உலக வரலாற்றில் ஒரு பெரிய வாய்ப்பை